அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம்ல டாப் 100 கணக்குகள் அப்படின்ற சீரியஸ்ல 9வது கணக்கு வந்தாச்சு. ஒரு பகடியை ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரே பகடை தான். அந்த பகடியை ஓபன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. விதவிதமா ஓபன் பண்ணுவாங்க. அதுவும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்களே பாருங்க, படத்தெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். ஸோ வித்தியாசமா ஓபன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட் கேட்பாங்க. சரி சார், இது நம்ம எக்ஸாமுக்கு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசில மோஸ்ட்லி ஓபன் டைப் கேட்கறது இல்லை. ஆனால் சில எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எப்படின்னா அங்கே பாருங்களேன், 2018 டிஎன்பிசி எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாம் சரிங்களா, அதில் வந்து ஒரு பகடையை ஓப்பன் பண்ணிட்டு எது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமில் கேட்கறது இல்லை, அதெல்லாம் மறந்தே போச்சு. ஏன்னா 2018 இல்லையா. அப்படியே வரும்போது 2022 9ஆம் மாதம் நடந்த ஒரு எக்ஸாமில் ஒரு ஓப்பன் டைப் கொடுத்துட்டு இதுலேயும் வித்தியாசமாக கேட்டாங்க. அப்போது ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து அடிக்கடி கேட்கறது இல்லை. ஆனால் நமக்கு வந்து அந்த ரூல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா திடீர்னு நம்ம எக்ஸாமில் கேட்டாலும் அசால்ட்டாக ஆன்சர் போட்டுற முடியும். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கணக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்க சரிங்களா. முதல் கேள்வி, கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது. அதாவது ஓப்பன் டைப்பில் இருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது எதிர்பக்கங்களாக அமையாத இணை? ஸோ எது ஆப்போசிட்ல இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் எது ஆப்போசிட்னு தெரிஞ்சிருக்கணும். இருங்க, இதை அழிச்சிட்டுனா இப்போ அதை பாருங்களேன், இந்த ப்ளஸ் குறி சிலுவு மாதிரி இருக்குல்ல, இயேசு வச்சுருப்பாரு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் தெரியல, நான் சொல்கிறேன். நான் வேணா இங்கே ஃபுல்லப் பண்ணிடுறேன் சரிங்களா. இது மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. போட்டுக்கிட்டு இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் தான், சிம்பிள் ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு நம்பர் இப்படி ஒரு கோடை போட்டுடுறேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஃபுல்லப் பண்ணிடலாம். உள்ள இங்கே வந்து முதல் 1 2 3 4ங்க. ஸோ 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே 6. அது கொஞ்சம் தெளிவாக தெரியல, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கணும். சரி ஓகே, இது பாருங்க இப்படி தாங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சிலுவை மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவா. உங்களுக்கு தேவை இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நான் ரெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் அந்த மாதிரி 4 பாக்ஸ் இல்லை 4 இடங்கள் சரிங்களா, 4 பேஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ 4 முகங்கள் அப்படியே நேராக இப்படி நேராக இருக்கு பாருங்க, 4 முகங்கள் 1 2 3 4 அப்படின்னு இந்த மாதிரி 4 முகங்கள் கொடுத்துட்டு 2 முகங்கள் வெளி பக்கமாக இருக்கு. அது எந்த இடத்துல வேணாலும் வைப்பாங்க. நான் அடுத்தடுத்த கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நல்லா நான் சொல்கிற தேரியை புரிஞ்சுங்க. ஸோ 4 முகங்கள் நேர்கோட்டில் இருந்துட்டு 2 முகங்கள் வெளியே இருந்தா, 4 முகங்கள் ஒரே நேர்கோட்டில் கொடுத்துட்டு 2 முகங்கள் வெளியே நீட்டிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. முதல் தோருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேஸில் இருக்குது பாருங்க, இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட் 1 விட்ட அடுத்த எண். 1 விட்டுனா அடுத்தது 2 இருக்கு சரிங்களா. ஸோ 2க்கு அடுத்தது 3 இருக்கா, அப்போ 1க்கு ஆப்போசிட் 3 அப்படின்னு அர்த்தங்க. அவ்வளோதான். ஸோ சொல்கிறது புரியுதா. 4 முகங்கள் நேராக இருக்கணும், 2 முகங்கள் வெளியே நீட்டிட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 4 முகத்தில் டாப்லேருந்து எடுத்துங்க. டாப்பில் முதல் ஒரு நம்பர் எடுத்தா அதுக்கு 1 விட்ட அடுத்த எண் ஆப்போசிட். அப்போ இங்கே 1 இருக்கு, 1 விட்டுனா 2வது விட்டுட்டு 3வதா இருக்குது பாருங்க, அதான் ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட் 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்குல்ல, ஏன்னா இப்போ 1க்கு அடுத்த எண் 2, இந்த 2க்கு ஆப்போசிட் 1 விட்ட அடுத்த எண் ஆப்போசிட். அப்போ 2க்கு அடுத்த 1 விட்டுதுன்னா அடுத்த 3 விட்டுருங்க. ஆக்சுவலி 3 வந்து 1க்கு ஆப்போசிட் 8 சரியா. இருந்தாலும் 1 விட்டு அடுத்த எண், அப்போ 2க்கு அடுத்த எண் 3, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த எண் 4, அப்போ 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட்டும் 2 தான். புரியுதா?
ஓகேவா, புரிஞ்சிச்சா? ரைட்டு. இப்போ வெளியே நீட்டிட்டு இருக்கு பாருங்க, அது ரெண்டுமே ஆப்போசிட். வெளியே நீட்டிட்டு இருக்குல்ல, அந்த ரெண்டுமே ஆப்போசிட். அப்போ 5க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, நான் 6 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். 1க்கு ஆப்போசிட் 2, 3, 3க்கு ஆப்போசிட் 1, 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 5. ஓகேவா? இப்போ என்ன கேள்வினா, எது எதிர்பக்கங்களாக அமையாதுன்னு கேட்டாங்க. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 1, 3 ஆப்போசிட்ன்ற ஆப்போசிட் இல்ல. கேள்வியே புரியுதா? எது ஆப்போசிட்டா இல்ல, எந்த ஜோடி ஆப்போசிட்டா இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 3 கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 1, 3 ஆப்போசிட். ஸோ அப்போ இது ஆப்போசிட்ல இருக்கு. ஆனா கேள்வி எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டா 6, 5ன்னு இருக்கு. 6ம் 5ம் நம்ம முதல்ல சொல்லிட்டு ஆப்போசிட். ஆனா கேள்வியில எது ஆப்போசிட் இல்லைன்னு கேட்டாங்க. அப்ப அது கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் சி 2, 4ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் 2ம் 4ம் ஆப்போசிட். ஆனா கேள்வியில எது ஆப்போசிட் இல்லைன்னு கேட்டாங்க. அப்போ இது ஆப்போசிட்ல இருக்கத்தால சியும் இல்லை. அதுக்கு அடுத்தது டி எடுத்துக்கிட்டா 1, 4 ஆப்போசிட்டான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 1க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 2. ஆனால் அவங்க 1, 4 அதாவது ஆப்போசிட்ல இல்லை. கரெக்டாக 1, 4 ஆப்போசிட்ல இல்லை. கேள்வி என்ன? எது இல்லை, அமையாத இணைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதா? ரொம்ப ஈஸி. அதுதான் சொன்ன, ரூல் தெரிஞ்சு போனால் இதெல்லாம் ஒரு கொஸ்டினே இல்லைங்க அப்படின்னு. தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்தது 2வது கேள்வி. கீழ்காணும் வடிவங்களில் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது. 3 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர் முகம் எத்தனை புள்ளிகள் இருக்கும்? ஸோ 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, இதில் என்னன்னா இப்படி கொடுத்துருக்காங்க தாயக்கட்டை. இது ஓப்பன் டைப்பு. ஸோ 1, இது 2, அப்படியே இதை எடுத்துக்கிட்டு அப்படியே இப்படி அப்படியே இப்படி கோடை போட்டு அப்படியே இப்படி அப்படியே இப்படி மறுபடியும் இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. ரைட்டு. இது பாருங்க இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 6. நான் புள்ளி புள்ளியாக இருக்கிறத நான் நம்பராக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 புள்ளின்றாங்க. அடுத்தது 3 புள்ளி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே 4 புள்ளி. நெக்ஸ்ட்டு 2 புள்ளி. நெக்ஸ்ட்டு 5 புள்ளி. சரிங்களா? 5. அவ்வளோதாங்க. ஸோ இதான் நமக்கு ஒரு பகடை கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைப்பில். இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்துச்சுன்னா எதெல்லாம் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நான் போன கணக்கில் கூட சொன்னேன், 4 முகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் 1 விட்ட ஒரு எண் ஆப்போசிட் அப்படின்னு. அதே பேட்டர்ன் தான் இங்கே 3 முகங்கள் ஒரு நேராகவும் அடுத்த 3 முகங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அப்படிதான். கரெக்டா? ஒரு 3 முகங்கள் ஒரு நேர்கோடு தான் இருக்குது. சரிங்களா? நேராக தான் இருக்குது. ஆனால் 3 முகங்கள் ஒன்றாகும். கொஞ்சம் தள்ளி இன்னொரு 3 முகங்கள் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்படி கேட்டாங்கன்னா அது பாருங்களேன், நம்பர் எடுத்தீங்கன்னா 1 விட்ட ஒரு எண் ஆப்போசிட்டுங்க. அப்போ எண் 6. 6க்கு அடுத்தது 1 கிடையாது, அதுக்கு அடுத்தது 3. சரிங்களா? ஸோ 1 விட்ட ஒரு எண் ஆப்போசிட். அதே தேதி தான். போன இதில் சொன்ன மாதிரி தான் 3 பகடை இருக்கா. ஸோ ஃபேஸ் எடுத்துக்கினா 1 விட்டு அடுத்த ஃபேஸில் இருக்கிற நம்பர் தான் ஆப்போசிட். அப்போ 6க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் நம்பர் 4. 4க்கு ஆப்போசிட் 1 விட்டு அடுத்த எண். அப்போது 4க்கு அடுத்தது 2 இருக்குது, அது விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 5. அப்போ 4க்கு ஆப்போசிட் 5 அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சு எழுதி வச்சுங்க. ஏன்னா டயக்ராம் மாற்ற மாட்டாங்க. ஓப்பன் டைப்பில் இருக்கிறது 4 விதம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க டயக்ராம் மாற்ற மாட்டாங்க. பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சு போனால் ஈஸி. சரிங்களா? ஸோ 3 முகங்கள் அப்படியே நேராக நிற்குது. இன்னொரு 3 முகங்கள் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கேட்டாங்கன்னா 1 விட்டு ஒரு எண் ஆப்போசிட். அப்போது 6க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 5. புரியுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாருங்கள், இந்த 1 அனாதையாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 2 அனாதையாக இருக்குது. அப்போ இந்த 1ம் 2ம் ஆப்போசிட். அவ்வளோதாங்க. மையத்தில் இப்போ 2 இங்கே பாருங்க, இது ஒரு 3 ஃபேஸ் கொண்ட பகடையா. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 முகங்கள் தள்ளி வச்சிருக்காங்களா. ஸோ அப்போ 1ஆவதுலையும் 2ஆவதுலையும் மைய நம்பர்கள் ஆப்போசிட்.
அவ்வளோதான். புரியுதுங்களா? மையத்தில் இருக்கிற ரெண்டுமே ஆப்போசிட். சரியா போச்சு. அப்போது ஒன்றுக்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 1. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ புரியுதுங்களா? அப்போ 3 புள்ளி. ஸோ 3க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. 3க்கு ஆப்போசிட் 6. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. அடடா, சூப்பர்ல. ரைட்டு. அடுத்த கணக்கு வாங்க. அடுத்தது இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் முதல் கணக்கு சொல்லும் போதே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 4 முகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்தா ஒன்னுட்ட ஒரு எண் ஆப்போசிட். 2 முகங்கள் வெளியே நீட்டிட்டு இருந்தா அந்த 2 முகங்களும் ஆப்போசிட். அவ்வளோதான். இதான் ரூலு. எழுதி வச்சிருக்கீங்களா? இங்கே பாருங்க. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம ஒன்றா அது வரைஞ்சிக்கலாம், அதான் ஈஸி. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வரைஞ்சிப்போம். சரிங்களா? ஓகே. 1 2 3 கரெக்டாக 4 இடம் வந்துருச்சு. உள்ளார என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு இ இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது பி இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது சி இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டால் டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தா இங்கே இ ஆண்ட ஒரு வெளியே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்களேன். நான் என்ன சொன்னேன், 4 முகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் ஸோ எஃப்க்கு ஆப்போசிட் 1 விட்ட அடுத்த ஃபேஸ். அப்போது எஃப்க்கு அடுத்தது இ இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பி இருக்குது. அப்போது எஃப்க்கு ஆப்போசிட் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இது முடிச்சா அடுத்தது இப்போ எஃப்க்கு அடுத்தது இ இருக்குது பாருங்கள். இக்கு ஆப்போசிட் என்னென்னா 1 விட்ட ஒரு எண். அப்போ இக்கு அடுத்தது பின்றது ஆல்ரெடி எஃப்க்கு ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது சி இருக்குது. அப்போது இக்கு ஆப்போசிட் சி. கரெக்டா? ஓகே. இப்போ வெளியே நீட்டிட்டு இருக்கிற ரெண்டுமே ஆப்போசிட். அப்போ ஏவுக்கு ஆப்போசிட் டி, டிக்கு ஆப்போசிட் ஏ. அவ்வளோதாங்க. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் பி, பிக்கு ஆப்போசிட் எஃப், இக்கு ஆப்போசிட் சி, சிக்கு ஆப்போசிட் இ, ஏக்கு ஆப்போசிட் டி, டிக்கு ஆப்போசிட் ஏ. அவ்வளோதாங்க. இப்போ கேள்வி என்ன பாருங்க, ஏவுக்கு ஆப்போசிட் எதிர்பக்கம், ஏவுக்கு ஆப்போசிட் டி. அவ்வளோதான். ஒரே செகண்டில் சொல்லிடலாம். ஆப்ஷன் பி தான் சரியான விடைன்னு. இந்த மாதிரி நீங்கள் 6 கூட கண்டுபிடிக்க வேணாம். சரிங்களா? நீங்கள் கொஸ்டின் பார்க்குறீங்க, இங்கே பாருங்க, ஏவுக்கு ஆப்போசிட்டா ஏ எங்கே இருக்குது? இதோ வெளி நீட்டு இருக்குது. வெளி நீட்டு இருந்தவன என்ன சொன்னேன், அடுத்த வெளி நீட்டுக்கு தான் ஆப்போசிட். ஒரு செகண்ட் ஏக்கு ஆப்போசிட் டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ ஓப்பன் டைப் ரொம்ப ஈஸி, பட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது பாருங்க, இது கூட பாருங்களேன். 4வது கொஸ்டின். கீழ்காணும் வடிவங்களில் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது எதிர்பக்கங்களாக அமையாத இணை? ஸோ எது எதிர்பக்கமாக இல்லைன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம இதிலே வச்சுன்னு சொல்லலாம். நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இது இருக்குது தானே, இந்த கணக்கை தானே கொடுத்துருந்தாங்க. இல்லை, அது ப்ளஸ் மாதிரி. ஓகே. இது ஒரு வடிவம், இது ஒரு வடிவம், இது ஒரு. சரி, ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 4 பேஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தால் 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5. பாருங்கள், முடிச்சிட்டோம் பாருங்க. 2க்கு ஆப்போசிட் 3, இல்லை 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5, வெளியே இருக்கிறது ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட் 6. கரெக்டுங்களா? புரியுதா? போட்டேன்னா புரியுதுங்களா? ஸோ ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நம்பர் 2 எடுத்தால் அதுக்கு ஆப்போசிட் 1 விட்ட ஒரு எண். அப்போது 2க்கு அடுத்தது 3, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 4 தான் ஆப்போசிட். அடுத்தது நான் 3 எடுத்துக்கிட்டா 3 வந்து 1 விட்ட ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 3க்கு அடுத்தது 4 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 5 இருக்குது, அதான் ஆப்போசிட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வெளியே நீட்டிட்டு இருக்கிற 2 நம்பரும் ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 1. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, எது எதிர்பக்கத்தில் இல்லை, அதான் கேள்வி. அப்போ இங்கே பாருங்களேன், 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 3, 5 ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆனால் அங்கே கேள்வி வந்து எது ஆப்போசிட்டில் இல்லைன்னு கேட்டாங்க. அப்போ அது கிடையாது. ரெண்டாவது பி வந்து 1, 6, 1, 6 ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆனால் அது ஆப்போசிட் எது இல்லைன்னு கேட்டாங்க. அப்போ இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் 2, 4, 2, 4 ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்போது அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 1, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 1, 4 ஆப்போசிட் கிடையாது. அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இப்போ தெளிவாக கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சிங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் அடுத்ததுங்க பாருங்களேன், ஒரு ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்களேன், கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழே எந்த கனச்சதுரத்தை உருவாக்க முடியாது
அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்றாங்க? அதாவது இங்க ஓப்பன் டைப்ல ஒரு பகடை இருக்கு, அதுக்கான நம்பரும் கொடுத்துட்டாங்க. இந்த பகடையை வச்சுக்கிட்டு நம்ம கனச்சதுரம் செய்யலாம். அந்த கனச்சதுரம் தான் பகடை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இதுலாம் பரமபதம் தாயக்கட்டை மாதிரிலாம் விளையாடும் பாருங்க அப்பலாம். ஸோ 90 கிட்ஸுக்கு தெரியும், 2K கிட்ஸுக்குலாம் மொபைல் தானே வச்சுருக்கீங்க. ஸோ அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அதில் அப்படியே உருட்டி போட்டோன்னா நம்பர் விஞ்சுன்னா ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறினே போவோம், பாம்பு குடிச்சுன்னா டக்குன்னு கீழே வந்துடுவேன். அந்த விளையாட்டில் ஒரு கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டை தான் அது. பார்க்கறதுக்கு கனசதுரம் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஓப்பன் டைப்பில் கொடுத்துட்டாங்க. இந்த ஓப்பன் டைப்பை வச்சுக்கிட்டு நான் பாக்ஸாக உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா இதில் எதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க, தப்பாக இருக்குது அதான் கேள்வி. எதெல்லாம் தப்பாக இருக்குது, ஓகேவா? உருவாக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்களே யோசிங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பகடை நான் எடுத்துக்கிறேன். இந்த பகடை எடுத்துக்கிட்டு இதில் நானாக சொல்கிறேன். சரிங்களா? நானாக வந்து இங்கே 1 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் 2 இருக்குன்னு வச்சுங்க. ஆப்போசிட்டுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. 1க்கு ஆப்போசிட் 2ன்னு நான் ஒரு அஷ்யூம் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ ஒரு பகடை இருக்குது. இந்த நான் வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் 1க்கு ஆப்போசிட் 2பா அப்படின்னு. ஆனால் இந்த பகடையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 இங்கே பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு 1ம் தெரியுது 2ம் தெரியுது. ஆனால் நான் உங்களுக்கு தேடி சொல்லிட்டு 1ம் 2 ஆப்போசிட்பான்னு சொன்னேன். ஆனால் இந்த படம் கொடுத்ததுல 1ம் 2ம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஆப்போசிட்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இவங்க தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அப்போ இது ஒரு பகடை கிடையாது, இது ஒரு போலி அப்படின்னு அர்த்தங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஓப்பன் டைப்பில் ஒரு பகடையை கொடுத்துட்டாங்களா, அதில் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பொசிஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா எதெல்லாம் எதுக்கு ஆப்போசிட்டுன்னு பார்க்கணும். எதெல்லாம் எதுக்கு ஆப்போசிட்டோ ஒரு நம்பர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், இன்னொரு நம்பர் தெரியவே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ 6க்கு ஆப்போசிட் 2. அப்போது ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டா 6 நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் 2 கன்ஃபார்மாக தெரியாது. மேபி 2 தெரிஞ்சால் 6 தெரியாது. புரியுது. ஆனால் 2ம் 6ம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா போலியான பகடை. அது போலி, அது தவறுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உருவாக்க முடியாதுன்னா எத்தனை தவறான பகடைகள் இந்த 4ல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ 1 2 3 4 கொடுத்துருக்காங்களா, இதில் எத்தனை தப்பாக இருக்குது இதான் கேள்வி. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பகடை எடுத்துப்போம். இதில் வந்து ஓப்பன் டைப்பில் இருக்குது. ஓப்பன் டைப்பில் இருந்தால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 4 வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தால், 4 ஃபேஸும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் 1 ஒரு எண் ஆப்போசிட். அப்போ பாருங்கள், இந்த 6க்கு ஆப்போசிட் 2. நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் 6க்கு ஆப்போசிட் 2ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 5க்கு ஆப்போசிட் 3. கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ 1 ஒரு எண், அப்போ 5க்கு ஆப்போசிட் 3. நெக்ஸ்ட் வந்து வெளியில் இருக்கிற நீட்டிட்டு இருக்குல்ல, அது ரெண்டுமே ஆப்போசிட்னு சொன்னால் அப்போ 1க்கு ஆப்போசிட் 4. 1க்கு ஆப்போசிட் 4. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒவ்வொரு பகடையாக செக் பண்ண போகிறேன். அந்த பகடையில் செக் பண்ணும்போது ஒரு இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு 6 தெரியுதுன்னா கண்டிப்பாக 2 தெரியாது. 3 தெரியுதுன்னா கண்டிப்பாக 5 தெரியாது. ஆப்போசிட்டில் ஒரு நம்பர் தான் கண்ணுக்கு தெரியும், இன்னொரு நம்பர் தெரியாது. இதான் ரூல். இப்போ 1 தெரியுதுன்னா கன்ஃபார்மாக 4 தெரியாது. மேபி 1ம் 4ம் தெரியுது, ஆப்போசிட் 2 நம்பருமே தெரியுதுன்னா அது தவறான பகடை அப்படின்னு அர்த்தம். இவங்க கேட்கறதே இதெல்லாம் தவறாக இருக்குதுன்னு தான் கேள்வி. கரெக்டாக புரியுதுங்களா? ஆமாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், பகடை எடுத்துப்போம். பகடையில் இங்கே 6 5 2. இப்போ 6 தெரியுது. 6 தெரிஞ்சால் அதுக்கு ஆப்போசிட் 2 கீழே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நல்லா தெளிவாக 2ன்றது தெரியுது. அதாவது ஆப்போசிட் 2 நம்பருமே தெரியுது, 6ம் தெரியுது 2ம் தெரியுது. அப்போ கன்ஃபார்மாக முதல் பகடை கிடையாது, உருவாக்க முடியாது. ஏன்னா 2 ஆப்போசிட்டும் தெரியுது. கரெக்டாக புரியுதா நான் சொல்கிறது? நீங்களே கண்குளிர பாருங்கள். பகடையில் 6ம் தெரியுது 2ம் தெரியுது. பொதுவாக இப்போ 6 இங்கே இருக்குன்னா 2 இங்கே கீழே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. கரெக்டு தானே? ஆனால் பக்கத்தில் தெரியறதால இது ஒரு பகடை இல்லை, சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. ரைட்டு. அடுத்தது 2வது பார்ப்போம். 6 4 5. இதில் 6ன்னா 2 தெரியக்கூடாது, தெரியல. 5ன்னா 3 தெரியக்கூடாது, தெரியல. 4ன்னா 1 தெரியக்கூடாது, தெரியல. அடடே, கரெக்டுப்பா. அப்போ 2ன்றது ஒரு பகடை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது கரெக்டு. இந்த கொஸ்டினுக்கு
2ன்றது ஒரு பகடை. ஏன்னா ஆப்போசிட் நம்பர்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே கேள்வி என்ன, சதுரங்கத்தை உருவாக்க முடியாது, அது உருவாக்கிட்டோம் 2, ஏன்னா ஆப்போசிட் கண்ணுக்கு தெரியல. அப்படின்னும் போது இந்த 2ன்றது உருவாக்கியாச்சு, ஆனால் உருவாக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1 உருவாக்க முடியாது. இப்போ நம்ம 3 பார்க்கலாம் வாங்க. 3ல் 5 3 2. இப்போ 5 தெரியுதுன்னா 3 தெரியக்கூடாது, ஆனால் 3 தெரியுது. அப்போ 2 ஆப்போசிட்டு தெரியுது, அப்போ இது கிடையாது. அப்போ 1 கிடையாது, தப்பு. 3 தப்பு. ரைட், அடுத்தது பார்ப்போம். 4வது இங்கே 4 1 5. 4 தெரியுதுன்னா 1 தெரியக்கூடாது. கரெக்டா? அது பாருங்க, 4 இந்த பக்கம் 1, 4 தெரியுது 1 தெரியுது, ஆப்போசிட் 2மே தெரியத்தால 4வது பகடையும் உருவாக்கும். தப்பு தப்பு. கரெக்டு, ஸ்கேமு. அப்போ இதில் எது கரெக்டு? 2 மட்டும்தான். மேபி இந்த கொஸ்டினில் எது கரெக்டான சதுரம் அப்படின்னு கனசதுரம்னு கேட்டாங்கன்னா 2 ஆன்சர். ஆனால் உருவாக்க முடியாதுன்னா எதெல்லாம் தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 3 4 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆடா 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 ஆடா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம்வொர்க்கை கொடுத்துடலாமா? போகிறீங்களா? கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது? எது தப்புன்னு கேட்குறாங்கய்யா. அட்டடா, சரி. இப்போ இது வந்து ப்ளஸ் குறி மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை சிலுவை மாதிரி கொடுத்துருக்காங்க, படுக்க வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இந்த 4 இருக்கா, 1 to 1 எண் ஆப்போசிட்டு, அப்புறம் மேலே வெளியே நீட்டிங்கிறது ஆப்போசிட். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்டில் எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுக்கிட்டு இப்போது 1ல் பாருங்கள் 7 4 7 இருக்குது. 2ல் ஏ 6 3 இருக்குது. பியில் வந்து 3ல் வந்து பின்னு சொல்லிட்டேன், சாரி. 3ல் வந்து 6 4 7 இருக்குது. 4ல் வந்து 8 3 7 இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் எது உருவாக்க முடியாதுன்னு கேட்டாங்க. எதெல்லாம் ஆப்போசிட் 2மே தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் கிடையாது. ஆப்போசிட் எதுவுமே தெரியலன்னா அது கரெக்டு. ஆனால் இங்கே கேள்வியே எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. ஆப்ஷனே 1 2 3 மற்றும் 4, அதாவது எல்லாமே தவறான்னு கேட்குறாங்க. பி வந்து 1 2 4 தவறா, இல்லை சி 1 2 3 தவறா, டி 1 3 4 தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் கேள்வி நீங்களே போட்டு பாருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த பாயிண்டில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. ஓவராலாக நான் வந்து பகடையில் க்ளோஸ்டு டைப்பு நடத்திட்டேன், ஓப்பன் டைப்பு நடத்திட்டேன். ஸோ அடுத்த கிளாஸில் இன்னொரு நல்ல சம்மில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.